வாங்க நம்ம கதைகள் மூலமா ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்ளலாம். என்ன ஆச்சரியமா இருக்கா? என்ன கதை மூலமாவா? அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க. நீங்க கேட்டது கரெக்ட் தான். கதைகள் மூலமா கதைகள நம்ம கேட்கிறதோ, நம்ம இல்லைன்னா சத்தமா கதைகள படிக்கிறதுனாலயோ, நம்மளோட ப்ரொனவுன்சியேஷன், நம்மளோட ஃப்ளூயன்சி ப்ரொனவுன்சியேஷன்னா வார்த்தை உச்சரிப்பு, ஃப்ளூயன்சி, வொக்காபுலரி எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும்னு இல்ல, நம்ம கிரியேட்டிவிட்டி அதாவது சிந்தனை திறனும் நல்லா வளரும். நெறைய பேருக்கு ஆங்கிலம் நன்றாக படிக்க தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, அவங்களுக்கு இந்த ப்ரொனவுன்சியேஷன்லயோ, ஃப்ளூயன்சிலயோ கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அதனாலயே அவங்க இங்கிலீஷ்ல கன்வர்ஸ் பண்றத ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா பயப்படுவாங்க. வாங்க இந்த வீடியோ மூலமா நம்ம ஆங்கிலம் ஃப்ளூயண்டா பேச கத்துக்கலாம். இது ஒரு சின்ன இது ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு கூட இந்த கதை தெரியும். அது தர்ஸ்டி க்ரோ. அந்த கதை அந்த காக்கா கதையை நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டிருப்போம். அதை எப்படி நம்ம படிச்சு நம்ம எப்படி நம்ம இங்கிலீஷ் பேசுறத நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கலாம். It was a hot summer morning. The crow was very thirsty. It searched for water here and there, but could not find water anywhere. It was very sad. Suddenly, it saw a pot under a tree. The crow was very happy. He flew near the pot. When the crow tried to put its beak inside the pot, it found that the water was too low. Its beak could not reach it. He saw some pebbles nearby. The crow got an idea. The crow collected the pebbles in its beak and dropped it inside the pot one by one. The water came up. The crow drank the water and flew away happily. ஸோ இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சதுனால இது படிக்கும்போது உங்களுக்கு புரியும். பட் சில வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு வேர்டை கொடுத்து இதுல அந்த அந்த வேர்டோட அர்த்தமும் உங்களுக்கு தெரியலாம். பட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுன்னு சொன்னான்னா உங்களால பண்றது கஷ்டமா இருக்கும். அதுக்கோசரம் நான் ஒகாபுலரி சில வேர்ட்ஸை மட்டும் நான் எடுத்து அதோட மீனிங் இங்கிலீஷ்லயும் சொல்லி அதை இங்கிலீஷ்ல கொடுத்து அதை தமிழ்ல அதோட அர்த்தத்தையும் சொல்லி ஒரு சிம்பிள் சென்டென்ஸும் நான் பண்ணியிருக்கேன். thirsty thirstyனா தாகம். the need to drink water. I am very thirsty now. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு இப்போ. searched looking for something. அத தேடுதல். I searched for my pencil. நான் என் பென்சிலை தேடின்னு இருக்கேன். suddenly திடீரென்று quickly without any warning. Suddenly it started to rain. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. pebbles குழாங்கள். small smooth stones. There are many pebbles near the river. நிறைய குழாங்கள் ஆறு பக்கத்துல இருக்கு. collected gathered things together. சேகரிக்கிறது. Ram collected stamps as a hobby. ராம் ஒரு பொழுதுபோக்கா ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் சேகரிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டோரியை நீங்க இதே ஸ்டோரி தட் இஸ் நான் எவ்வளோ ஸ்லோவா படிச்சேன் அதே மாதிரி அதை ப்ரொனவுன்சியேஷனை திருப்பி திருப்பி கேட்டு இந்த ஸ்டோரிய 3 தரம் படிங்க. அதே சென்டென்ஸை படிக்க படிக்க உங்க ஃப்ளூயன்சியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்க வொக்காபுலரி எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை பயிற்சி பண்ணி பாருங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.